நம்ம பஜாஜோட பல்சர் 150 ஆமாங்க. இந்த ஒரு 155 சிசி செக்மெண்ட்டில் ரொம்ப நாளாகவே நல்ல ஒரு சேல்ஸ் போய்கிட்டு இருக்க ஒரு வெஹிக்கிளாக இந்த பஜாஜ் பல்சர் 150 இருந்துக்கிட்டு இருக்குது. பட் இப்போ எப்படின்றது சரியாக தெரியல. பட் ஒன்ஸ் அப்போன டைம் இந்த பஜாஜ் பல்சர்ன்றது பஜாஜோட ஒரு கேம் சேஞ்சர் அண்ட் ஒரு கீ பிளேயராகவே இருந்துச்சுன்னு சொல்லப்போனால் இந்த பஜாஜ் பல்சர் மட்டும் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் மாடலாக இல்லைனா பஜாஜ் இந்த இடத்துல இந்நேரம் எப்படி இருந்திருப்பாங்கன்றது தெரியாது. அந்த அளவுக்கான ஒரு சக்ஸஸை கொடுத்த ஒரு மாடல் இந்த பஜாஜ் பல்சர் 150. ஸ்டில் நவ் இந்த பைக் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் நல்ல ஒரு வெஹிக்கிளாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வர்சைலான ஒரு டிசைன் டோன் ஆமாங்க. உங்களுக்கு வண்டி பார்க்கறதுக்கும் நல்ல ஸ்போர்ட்டியாக இருக்கும். பட் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ரைடிங் எக்கனாமிக்ஸு ஓவரால் ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு அந்த ஒரு கம்யூட்டர் ஸ்ட்ரக்சரில் இருக்குன்றதுனால உங்களுக்கு ஃபேமிலி ஆஃபீஸ் ரூரல் யூஸ்ன்ற மாதிரி எல்லா வித யூஸுக்கும் சூட் ஆக ஒரு டிசைன் செக்மெண்ட்டில் இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு அதுவுமே சும்மா சொல்லிடாதுங்க. ஓரளவுக்கு நல்ல இன்ஜினே கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 149.5 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 13.8 பிஹெச்பி பவர்ஸும் 13.25 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 110 km/h ரீச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஒரு லோ அண்ட் மிட் ஏரியாவில் ஓரளவுக்கு அதுலேயும் குறிப்பாக மிட்டில் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு மிட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சிட்டிக்குள்ளே ஒரு நார்மல் ஸ்பீடில் ஓட்டுறவங்களுக்கு ஓகே. அதெல்லாம் நீங்கள் சப்போஸ் லாங் ட்ரைவ் போகணும்னு நினைக்கிறீங்கப்போ ஒரு 60-70 க்ரூசிங் ஸ்பீடு ஓகேனா நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ஓகே தான். சின்ன லாங் ட்ரைவ்ஸ் நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணிக்கலாம். சொல்லப்போனால் இப்போலாம் 110-100 சிசிலே லாங் ட்ரைவ் போகிறாங்க அப்படின்னா 150 பண்ணக்கூடாதானே, தாராளமாகவே பண்ணலாம். நல்ல ஒரு பவர் இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அந்த விஷயம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். கம்பெனி தரப்புலேருந்து 46 வரைக்கும் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரியல் லைஃப்பில் ஒரு 45 அந்த மாதிரி ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம். மேபி நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரேட்டிங் ஸ்டில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 46-47 அது மாதிரி ரேஞ்சில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் மைலேஜ் இந்த ஒரு இடத்துல கொஞ்சம் கம்மி தான். அது இல்லாமல் இந்த இன்ஜினை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா பற்றி மெயின்டைன் பண்ணிக்கணும், இல்லைனா சவுண்டு கொஞ்சம் மாறிடும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்ட், பின்னாடி உங்களுக்கு ட்ரம்பர் ஆறு டிஸ்க்ன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது. எது எடுத்தாலும் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இந்த இடத்துல மேனேட்டரியாக வந்துடுது. அப்படின்றப்ப பிரேக்கிங் இட்ஸ் ஓகே தான். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 148 kg. லைட்டாக ஹை வெயிட் தான். பட் பல்சர்னாலே அப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 785 mm. பட் சீட் ஹைட் உங்களுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளாக கொடுத்துருக்காங்க. இது நிச்சயமாக நல்ல ஒரு விஷயம். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,28,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,43,000 வரைக்கும் வருது. சரி, வாங்க